இந்த வாகனத்தில் போயிட்டு வர்ற வரைக்கும் இந்த வாகனத்திற்கும் தனக்கும் எதுவும் ஆகக்கூடாது. தங்கு தடையின்றி நடைபெற வேண்டும். ஊர்ல இருக்கக்கூடிய மாமியார் வீட்டுக்கு கிளம்புவாங்க. எந்த வம்பு தும்பும் வரக்கூடாது, பிரச்சனையும் ஆகக்கூடாது. நம்ம வீட்டுல வச்சிருக்கிற கொஞ்சம் ஒரு 5 சவரம் 10 சவரன் நகை கூட நிறைய பெண்களுக்கு அந்த பயம் இருக்கும். ஒரு பயணம் வெற்றிகரமாக அமையணும். 4 எலுமிச்சை பழத்தை, ஏன்னா ஒரு நம்பிக்கையை நம்ம விதைச்சாச்சு. காரியங்கள் வெற்றிகரமாக நடைபெறணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஒரு தேங்காயை எடுத்துக்கணும். பகவானே பிள்ளையாரப்பா, நான் அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவுல நம்முடைய வெளியூர் பயணம் சிறப்பாக அமைய என்ன செய்ய வேண்டும் என்கின்ற தகவலை பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்க பெற்று நெடுவூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வெளியூர் பயணம் கிளம்பும் முன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பதட்டம் இருக்கும். சிலர் வெளியூர் கிளம்புறது தங்களுடைய வாகனத்துல, அதாவது கார்ல கிளம்புவாங்க. அப்பேற்பட்டவங்க இந்த வாகனத்தில் போயிட்டு வர்ற வரைக்கும் இந்த வாகனத்திற்கும் தனக்கும் எதுவும் ஆகக்கூடாது, ஆபத்து நேராமல் நல்லபடியாக பயணம் அமையணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வேற காரணத்துக்காக பயணம் பண்ணுவாங்க. அது பஸ்ஸா இருந்தாலும், காரா இருந்தாலும், இல்ல ட்ரெயினா இருந்தாலும், அவங்க ஒரு விஷயத்துக்கு புறப்படும் பொழுது அந்த விஷயம் தங்கு தடையின்றி நடைபெற வேண்டும், வெற்றிகரமாக அந்த விஷயம் நடைபெறணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கிளம்புவாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஊர்ல இருக்கக்கூடிய மாமியார் வீட்டுக்கு கிளம்புவாங்க. மாமியார் மாமனார் வீட்டுக்கு கிளம்பும்போது அங்க எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம திரும்பி வீட்டுக்கு சேரணும் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நல்ல நிம்மதியா சாமியை கும்பிட்டு வரணும், அதுக்குள்ள எந்த வம்பு தும்பும் வரக்கூடாது, பிரச்சனையும் ஆகக்கூடாது அப்படின்னு வேண்டுவாங்க. தங்களுடைய சொந்த வாகனத்துல, அதாவது கார்ல பயணம் பண்ணும் அப்படின்னு கிளம்புறவங்க தங்களுடைய கார் டயர் 4லையும் எலுமிச்சம் பழம் வச்சு அந்த எலுமிச்சம் பழத்தின் மேல அந்த கார் டயர் ஏறி அதை நசுக்கிட்டு அப்புறம்தான் வெளியூர் பயணத்தை கிளம்புவாங்க. அப்படி கிளம்பும்போது அவங்களுக்கு ஒரு நிம்மதி ஏற்படும். அப்பாடா, நம்ம எலுமிச்சம் பழத்தை பலி கொடுத்தாச்சு, நல்லபடியா பயணம் செஞ்சுக்கிட்டு வருவோம், நம்ம வண்டிக்கும் நமக்கும் எந்த விதமான ஆபத்தும் நேராது அப்படின்னு கிளம்புவாங்க. இது காலங்காலமாகவே நடந்து வரக்கூடிய ஒரு சம்பிரதாயம். ஏன் இதை பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலுமிச்சை பழம் என்பது ஜீவகனி. அதை நறுக்கிறதோ இல்ல பலி கொடுக்கறதோ ஒரு ஜீவனையே பலி கொடுப்பதாக அர்த்தம். அதனால நம்ம இப்படி ஜீவகனியை பலி கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான ஆபத்தும் நேராது அப்படின்றது நம்புறோம். அது செய்யலாம், செய்வது நல்லதுதான். ஏன்னா இப்போ வழியில போறப்போ ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு வைங்களேன், அதுல இருக்கக்கூடியவர்களுக்கு அடிபடலாம், இல்ல உயிரே போகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படலாம். அந்த பலிக்கு பதிலாக இந்த பலியை கொடுத்து கிளம்புறது வழக்கம். அப்படி கிளம்புறவங்க நிம்மதியாக பயணத்தை தொடர்றாங்க. அந்த நிம்மதி வந்த உடனே மனசுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வருது பாத்தீங்களா? தன்னம்பிக்கையே அவங்கள நல்லபடியாக போயிட்டு வர செய்யும். நம் எண்ணம் தான் வாழ்க்கை, அது நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அந்த எண்ணத்தை பலப்படுத்துறதுக்காக தான் நம்ம பெரியவங்க எல்லாம் இது போன்ற சம்பிரதாயங்களை கடைபிடிச்சுக்கிட்டு வந்திருக்காங்க, கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு நம்பிக்கையை நம்ம விதைச்சாச்சு ஒரு சம்பிரதாயத்தின் மூலமாக. சரி, இப்படி வாகனத்தில் செல்லக்கூடியவர்கள் எலுமிச்சை பழத்தை ஆபத்து நேராமல் இருப்பதற்காக செய்யறாங்க. ஆனா அதையும் தாண்டி ஒரு பயணம் வெற்றிகரமாக அமையணும், இல்ல வேற ட்ரெயின்ல பஸ்ல போறவங்க எல்லாம் நம்ம போற காரியம் சிறப்பாக அமையணும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எந்த வம்பு தும்பும் வரக்கூடாது. அது மட்டுமல்ல, நம்ம வெளியூர் போயிட்டு வர்ற வரைக்கும் நம்ம வீடு பாதுகாப்பாக இருக்கணும். நம்ம வீட்டுல வச்சிருக்கிற கொஞ்சம் ஒரு 5 சவரம் 10 சவரன் நகை கூட போயிட்டு வர்ற வரைக்கும் நம்ம வீடும் பாதுகாப்பாக இருக்கணும், நாமும் பாதுகாப்பாக திரும்பி வரணும். அதே சமயத்துல நம்முடைய காரியங்கள் வெற்றிகரமாக நடைபெறணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நம்ம வீட்டை விட்டு கிளம்புவதற்கு முன்பாக வீட்டிலே விளக்கு ஏற்றி
ஒரு தேங்காயை எடுத்துக்கணும். அது நாரெல்லாம் நல்லா அகற்றி விட்டு குடுமி மட்டுமே இருக்கணும். அதுல லேசா மஞ்சள் பூசிக்கோங்க. அதற்கு பிறகு அதுல குங்குமத்தை வையுங்க. அந்த தேங்காயை என்ன பண்ணணும், நம்ம சுவாமி படத்துக்கு முன்னாடி வச்சிடணும். குறிப்பாக பிள்ளையார் படத்திற்கு முன்னாடி வச்சுக்கிட்டு நல்லா வேண்டிக்கணும். பகவானே, பிள்ளையாரப்பா, நான் போயிட்டு வர்ற பயணம் சிறப்பாக அமையணும். என் வீட்டை நீதான் ஐயா பாதுகாக்கணும். அப்புறம் நான் போற காரியம் வெற்றிகரமாக அமையணும். ஒரு பிசினஸ் விஷயமா போறேன், நானு அதுல ஜெயிச்சுட்டு வரணும். இல்ல என் மாமியார் வீட்டுக்கு போறேன். நிறைய பெண்களுக்கு அந்த பயம் இருக்கும். மாமியார் வீட்டுக்கு போறேன், போயிட்டு வர்ற வரைக்கும் எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாது. அங்கேயும் எனக்கு எந்த பிரச்சனையும் நேரக்கூடாது. வம்பு தும்புல நான் மாட்டிக்க கூடாது அப்படின்னு உங்களுக்கு எந்த விதமான பயணம் இருக்கோ, எந்த விதமான பயணத்திற்காக நீங்க போறீங்களோ, அதையெல்லாம் மனசுல வேண்டிக்கிட்டு பிள்ளையார் முன்னாடி இந்த தேங்காயை வச்சுக்கிட்டு போங்க. போயிட்டு வந்த பின்னாடி இந்த தேங்காயை சிதறுகாயாக பிள்ளையாருக்காக பிள்ளையார் கோயில்ல போய் உடைக்கலாம். அப்படி செஞ்சு பாருங்களேன், உங்களுடைய பயணம் சிறப்பாக இருக்கும். எந்த விதமான ஆபத்தும் நேராது. அதே சமயத்துல எந்த வம்பு தும்பலையும் நம்ம மாட்ட மாட்டோம். நம்முடைய காரிய வெற்றி கிடைக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் அமையும். நம்ம வீடும் பாதுகாப்பாக இருக்கும். இந்த பதிவுல நான் சொன்னது ரொம்ப எளிய வேண்டுதல் இல்லையா? ரொம்ப எளிய பரிகாரம் தானே? இத ஒவ்வொரு முறையும் நீங்க பயணம் செய்யும் போது மேற்கொள்ளுங்க. உங்களுடைய பயணம் சிறப்பாக அமையும். சரி, இந்த பதிவு மிக எளிமையான பதிவு தான். எல்லோருக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்றேன், என்னுடைய யூடியூப் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகான் பட்டன், அதாவது கோயில் மணி போல ஒரு அடையாளம் காமிக்கும். அதுல வந்து ஆல் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை தொட்டு விடுங்க. அப்பதான் நான் போடுற பதிவெல்லாம் உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும். இல்லைன்னா அடடா, ஒரு நாள் தான் இவங்களோட வீடியோ பார்த்தோம், வரவே இல்லையா அதுக்கப்புறம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆல் அப்படின்னு எழுதியிருக்கோம் இல்லையா? தெரியாதவங்க வீட்டுல படிச்ச பசங்க கிட்ட காமிச்சு ஆல் அப்படின்ற பட்டனை அழுத்தி கொடுக்க சொல்லுங்க. சரி, இப்போ வந்து நம்ம விஹா ஆன்லைன் பத்தி சொல்ல போறேன். நம்ம விஹா ஆன்லைன்ல தினமுமே புதிதாக பொருள்கள் நாங்க அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நிறைய பிள்ளையார் படம், நிறைய பிள்ளையார் சிலைகள், நிறைய பிள்ளையார் தீபங்களே இருக்கு. விநாயகர் வடிவத்துல இருக்கக்கூடியது தீபம் இருக்கு. ரொம்ப அழகழகா இருக்கும். அது நீங்க போய் பாருங்க. எங்க போய் பார்க்கணும்னா நம்ம விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ல பார்க்கணும். மற்றும் நம்ம viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்ல போய் பார்க்கலாம். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இதுவரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலன்னா உடனே தம்ப்நெயில்ல கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஹா ஆன்லைன் என்கின்ற ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான லிங்க்ஸ் தரப்பட்டிருக்கு. அதை பார்த்து டவுன்லோட் செஞ்சு வச்சுக்கோங்க. இது தவிர viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் நடத்திக்கிட்டு வர்றோம். அதையும் போய் பாருங்க. அதில் நிறைய பூஜை பொருள்கள், அனைத்து விதமான பொருள்களும் நீங்கள் கேட்டு நான் அதில் விற்பனைக்கு இடம்பெற செய்துக்கிட்டு இருக்கிறேன். பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் எங்களுடைய விஹா ஸ்டோர் வச்சுருக்கோம். அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்டில் மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லையும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் தரப்பட்டிருக்கு. அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது தவிர நாங்கள் வெளியூர்ல இருந்து வர்றோம், எங்களுக்கு சரியா சென்னையே தெரியாதுங்க, எப்படி வர்றது அப்படின்னு கேட்குறவங்களுக்காக கூகுள் மேப்ஸில் போயிட்டு விஹா ஷாப் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூகுள் மேப் அழகாக கைட் பண்ணி கொண்டு வந்து எங்கள் கடையில் சேர்த்து விட்டுடும். இதில் இன்னும் சில முக்கியமான செய்திகளை சொல்கிறேன். எங்களுடைய விஹா கடைக்கான கிளைகள், அதாவது பிரான்ச்சஸ் வேறு எங்கேயுமே கிடையாது. உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் விஹா கடை தாங்க இது, இல்லை விஹா ஷாப்லேருந்து வாங்கிட்டு வந்தால் பொருள்கள் எங்கள் கடையில் விற்பனைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. ஏன் இதை திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது போல போலித்தனமானவைகள் உருவாகிக்கிட்டு என் காதுக்கு வர்றதுனால தான் இது திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை வந்து நாங்கள் சரி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்னும் சில முக்கியமானது என்னன்னா, எங்களுடைய viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் தவிர, எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர எங்களுடைய பொருள்கள் வேறு எந்த இ-காமர்ஸ் வெப்சைட்லேயோ வேறு எந்த ஷாப்பிங் ஆப்லையும் கிடைக்காது. இதில் தெளிவாக இருங்க. என்னோடதுன்னு நினச்சிட்டு வேற எங்கேயாவது பேர் பார்த்துட்டு, அதாவது பேர் ப்ரொனவுன்சியேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் இல்லையா, பார்த்துட்டு என்னோடதுன்னு நினச்சிட்டு வாங்கிக்கிட்டு அந்த பொருளில் பலன்கள் கிடைக்கல, இல்லை அந்த பொருள் நல்லா இல்லைன்னா என்ன நீங்கள் திட்டக்கூடாது இல்லையா, நீங்களும் ஏமாறக்கூடாது இல்லையா. அதனால தான் இந்த செய்திகளை திரும்ப ஒவ்வொரு பதிவிலேயும்
அதாவது புதிதாக வரக்கூடியவர்கள் சப்ஸ்கிரைபர் இருக்காங்களே அவங்களுக்காகவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.